வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி விஜய் விட்டு தர சொல்லி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அதை கேட்ட காவேரி வந்து உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. முடிஞ்சால் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து வெண்ணிலா கிட்ட வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜய்க்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் வந்து உன் அப்பா அம்மா வந்து மேலே போகிறதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸும் கொடுக்கலாம். அதனால விஜய் எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துங்க தான் ஆகணும், நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வெள்ளா வந்து மிரட்டினது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த வெள்ளாவை நான் சும்மாவே விட மாட்டேன், அந்த அளவு போயிட்டாள் அவ, இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கானோ எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் காவேரின்னு, வேணாங்க வீண் பிரச்சனை வேணாம், வெள்ளாவை நல்லபடியாக அனுப்ப தான் நான் சொன்னேன், அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணி அனுப்ப வேணாம் அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி, இப்படியே நம்ம வந்து எல்லாருக்கும் பாவம் பார்த்துருந்தோம்னா கடைசியில் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது, நம்ம வாழ்க்கையை இவங்க தான் வாழ்வாங்க, அதனால் இப்படியே விடக்கூடாது, இவங்களுக்குலாம் ஒரு முடிவு கட்டியே தீரணும், நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்ட்டாரு விஜய். அதன்படி வந்து வெள்ளா கிட்ட விஜய் வந்து பேசுகிறாரு. தாத்தா வந்து என்ன விஷயம்ப்பா, ஏன்ப்பா கோவமாக இருக்க அப்படின்னா, அந்த வெண்ணிலா எங்கே தாத்தா அப்படின்னோடனே நடந்த விஷயத்தெல்லாம் தாத்தா கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா. இந்த பொண்ணாப்பா இப்படி பண்ணால் பார்க்கும்போது புள்ள பூச்சி மாதிரி என்ன வேலை பண்ணியிருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிங்க வந்து சொல்கிறாங்க. எங்கே போனா அவ அப்படின்னோடனே, என்ன விஜய் என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில், என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செமையாக திட்டி விடுறாரு. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி வந்து கேவலமாக நடந்துக்கிறேன், இவ்வளோ கேவலமானவளா நீ, உன்னை பற்றி தெரியாமல் நான் விரும்பினது ஏன் மேலே தப்பு தான், உன்னை விரும்பின நினச்சி நான் கேவலப்படுறேன் அசிங்கப்படுறேன் அப்படின்றாரு. அது கேட்டு வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவள் இவ்வளோ மோசமான இருக்கா காவேரி, நல்லா போட்டு குத்துறாளா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறார் விஜய். யாரை பற்றி என்ன சொன்னேன், காவேரி பற்றி ஒரு வாரத்தை தப்பாக சொன்னேன், அப்புறம் நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக அப்படி லைட்டாக கை உங்குற மாதிரி இருக்காரு. அப்போ கரெக்டாக தாத்தா தடுத்துறாரு, வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து விஜய், நீயா விஜய் இது இப்படிலாம் பண்ணுறது, அந்த காவேரிக்காக என்ன வேணாலும் போடுவேன், இந்த அளவு ஆகிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா வருத்தப்படுறாங்க. உடனே வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது, உன்னை வந்து நினச்சாவே எனக்கு பாவம், உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு உன்னை போக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து வெண்ணா வந்து பயங்கரமாக அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து சொல்கிறாங்க, எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு, விஜய் வந்து இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அவங்களுக்கு சொல்லிட்டுருக்காங்க. விஜய் கிட்ட வந்து வெண்ணிலா வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீ வரலன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி பயமுறுத்துறாங்க. அதனால் விஜய் வேறு வழி இல்லாமல் கோயிலுக்கு வராரு. அங்கே தான் விஜய்க்கு தெரிய வருது, இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே விஜய் வந்து இது நடக்கவே நடக்காது, என் பொண்டாட்டியை தவிர எனக்கு என் மனசில் யாருமே கிடையாது, எந்த தைரியத்தில் வேண்டாம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்றாரு விஜய். ஏன் விஜய் இப்படிலாம் பண்ண, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. அப்படி நீ கல்யாணம் வேணா பண்ணிக்கலனா நீ வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் வந்து வெண்ணா கிட்ட சொல்கிறாரு, என் பொண்டாட்டியை தவிர எனக்கு யாருமே முக்கியம் இல்லை, என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம், அவள் கூட வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, ஜெயிலுக்கு போனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் வீண் படி போட்டு நீங்கள் ஜெயிலுக்கு அமிச்சிங்கன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சொல்கிறாரு, என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் காவேரி தான் எனக்கு எல்லாமே அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு வெண்ணிலா வந்து என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே போலீஸும் அங்கே வராங்க. போலீஸ்கிட்ட வேணும்னே வந்து மாட்டி விடுறாரு. இந்த மாதிரி இவன் தான் காரணம், இவனும் நானும் சேர்ந்து தான் இந்த பிளான் போட்டு வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விடுறாரு அன்பரசு நம்ம விஜயம் போலீஸ்கிட்ட. போலீஸ் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து ஆமாங்க இதான் உண்மை அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறார் விஜய். உடனே வந்து அன்பரசு சட்டையை பிடிச்சி கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ணேன்னு.